இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு எவ்வளவோ சொன்னமடா, கேட்காம போயிட்டீங்களடா அப்படின்னு நமது முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்னாங்க இல்லையா, கரூர் அந்த துயர சம்பவத்துல. அதே மாதிரிதான் இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க ஐயா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க ஐயா, கோர்ட்டு சொன்னதை மீறி போகாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்காமே போயிட்டீங்களா ஐயா. இப்ப பாருங்க, தூத்துக்குடி நாசிரியர் திருமன்றத்துல ஒரு நிர்வாகம் ஆட்சியில இருக்கு, ஆனா இல்ல, இருக்குதா இல்லையா யாருக்குமே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த முட்டுச்சந்தில கொண்டு வந்து விட்ட மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, விட்டுருக்காங்க. நேற்று ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அதாவது நமது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா வெக்கேஷன் கோர்ட், இப்ப அந்த மே மாசம் அப்படிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள்ல ஒரு கோர்ட் நடக்கும். அங்க இருக்கிற நீதிபதி என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தர் இந்த நடந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ அது யாரு போடுறது அப்படின்னா முன்னாள் லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் போட்டிருக்காங்க. சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஸ்டே கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, திரிசங்கு சொர்க்கம், ஆட்சியில இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நிர்வாகத்துக்கே தெரியல. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த மாடரேட்டர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனரி வர இருந்த அந்த பங்கன் பண்ணிருக்காங்க, தற்காலிகமாக ஒத்தி வைத்து இருக்கிறார்கள். இது மட்டுமே வந்து என்ன பண்ணும், சிறந்த ஒரு அடையாளம். நமது சென்னை உயர் நீதிமன்றத்துல தற்போது இருக்க நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்படி நடக்கும் என்றுதான் நான் என்ன பண்ணேன், ரொம்ப தெளிவா சொன்னேன். கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கடைசியில டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்டே வாங்கி அப்படி தள்ளி போகுது. இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்துச்சு, கடைசி கட்ட தேர்தலை நடத்தலாம், ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதாவது இந்த தூத்துக்குடி கவுன்சிலையும் கோவில்பட்டி கவுன்சிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்த்து வைத்து விட்டு நடத்துங்கள்னு சொன்னாங்க. நமது முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள்ட்ட நம்ம என்ன பண்ண சொன்னோம், ஐயாவை அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிதான் இங்க வந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், ஏர்போர்ட்ல போய் ஐயாவை ரிசீவ் பண்ணி நாசிரியத்தில் உள்ள அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு கூட்டு வந்தோம். நானும் கூட இருந்தேன். மதியம் 2 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவரோடு இருந்த முன்னாள் நீதிபதிகள் வந்து சந்தோஷ் ஐயாவும் எல்லாருமே என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. சோ இந்த 3 மாசம் எப்படி தேர்தலை நடத்தாம கொண்டு போகலாம், அதாவது எல்லா பிரச்சனைகளையும் முடித்து விட்டு தேர்தல் நடத்தலாம், அது வரைக்கும் எப்படி நிர்வாகத்தை நடத்தலாம் என்பதும் நான் சொன்னேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் போடுங்க, மேனேஜர்ஸ் என்ன பண்ணுங்க கொஞ்சம் வந்து அப்படி ஷஃபிள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். ஐயா சரின்னு தான் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் தெரியும், ஐயாக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் 2 மணிக்கு மேலு நிலைமை வேறாக மாறியது. நமது எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஐயா போராடி பார்த்தாங்க, வேண்டாம் நம்ம இதை முடிச்சு நடத்தணும்னு சொல்லி. இல்ல எங்களுக்கு நடத்தியேதான் தீரணும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாங்க மெஜாரிட்டியா ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு நடத்தி தான் தீரணும்னு சொல்லிட்டு என்னையும் பாத்தீங்கன்னா நம்ம நாங்க உள்ளுக்குள்ள ஒரு ரூமை போட்டு அடைச்சிட்டாங்க. என்னையும் என்ன பண்ணாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க. நான் அங்கதான் இருந்தேன். இருந்தாலும் சார் நீங்க உள்ள இருந்துருங்க சார், நீங்க வந்தா ஆமா அப்படி சில பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. ஏன்னா நான் தான் வந்து ஐயாவை நம்ம மாத்திட்டு இருந்தேன், நான் வந்து ஐயாவை வந்து மாற்றி விட்டேன், மனதை மாற்றி விட்டேன்னு சொல்லி அங்க உள்ள இருந்த நமது தூத்துக்குடி கவுன்சில் சேர்மன் ஐயா என்ன பண்ணிட்டாங்க, வெளியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. சோ அதனால டீமை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதாவது கழுத்தை பிடித்து அடிக்காத குறையாக வைத்தே தீர வேண்டும் என்று வைத்தார்கள். அதனுடைய வினையை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒண்ணும் சொல்லல, நான் கடைசி கட்ட தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா முதல் கட்ட தேர்தல் நடத்துனதே நம்ம தானே, ஐயாவை ப்ரொடெக்ட் பண்ணி வந்து இங்க வந்து ஏராளமான பாடுபட்டு தான் நடத்தணும். அப்போ நான் ஐயாட்ட சொன்னது அதான், 2 தரப்பினருடைய பிரச்சனைகளையும் முற்றிலுமாக தீர்த்து விட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடத்துங்கன்னு சொன்னோம். ஐயாவும் சரின்னு சொன்னாங்க. ஆனா வந்து தற்போது இருக்க நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவசர குலத்துல நம்ம நடத்தினாத. அதனாலதான் பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல நம்ம பண்ணல, நமது கமிஷனர் ஐயா அங்க வரல. அதாவது அவங்க சில சிக்கல் இருக்கு. ஐயா வந்து பாத்தீங்கன்னா மேலிடத்து உத்தரவு இருந்தா தானே வருவாங்க, மேலிடத்துல உத்தரவு கிடைக்கல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மெஜாரிட்டியாக ஜெயித்து விட்டு அதற்கு பிறகு போய் என்ன பண்றாங்க, மேலிடத்தை சரி கட்டி கமிஷனர் அவர்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, பதவி பிரமாணம் நடத்தினாங்க. சோ அந்த தேர்தலில் கடைசி கட்ட தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமது பேராலயத்துக்குள்ள போலீஸ் வந்தது, பிரச்சனைகள் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேர்ல ஆள் மாறாட்டம் நிறைய விஷயம் நடந்துச்சு. சோ இவ எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ரொம்ப
தெளிவாக நடத்தி இருந்தால் தற்போது இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு 1% கூட இருந்திருக்காது. எளியவன் சொல் 50 ஏறாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னதை கேட்கல. அவங்க என்னமோ நம்ம அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறதை நினைச்சாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூட்டிக்கிட்டு நிக்குது. சரி, ஸோ இப்போ இதோட விடிவு காலம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க, கோர்ட் வந்து நீதிபதி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஒருவேளை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, என்னுடைய கணிப்பு இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியா டபுள் பெஞ்சுக்கு போவாங்க. இல்லாட்டா இந்த வெக்கேஷன் கோர்ட்ல வாங்குறது எப்பவுமே வந்து என்ன பண்ண முடியாது, ரெகுலர் கோர்ட்டு தான் போவோம். ஸோ அப்படி ஒரு போற வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தற்போது இருக்க நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட மாட்டாங்க, டபுள் பெஞ்ச் கோர்ட் போவாங்க, இல்லாட்டா என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டே வாங்கி இருக்கிற இந்த நமது டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்து அதற்கு அனுமதிக்குமா, இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்டே ஆனது உண்மைதான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய நடைமுறையில் அணுகுமுறையில் வந்து டிஎஸ்எஃப் நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை ஒரு மாற்றம் வந்திருக்குது. முந்தி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டே வாங்க வேண்டாம், மேல அப்பீல் பண்ணாலே வந்து போடுவாங்க, நிற்பாங்க, அப்பீல் பண்ணிட்டோம்ல வெளியே போட்டு நிற்பாங்க. ஆனா இப்போ அவர்களும் பக்குவப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியா இருக்கு. அதாவது டைசிஷன் ஆபீஸ் மட்டும் இல்ல, எல்லா குரூப்புமே அமைதியா தான் இருக்கு, போடவே மாட்டேன்றாங்க. நல்லது, அப்படிதான் இருக்கணும். சரி, அதனால பாத்தீங்கன்னா அவர்களும் வந்து சில வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெற்ற பிறகு இப்ப அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் கண்டிப்பா என்ன பண்ணும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டஃப்பா தான் இருக்கு. அந்த கயிறு எழுத்தல் போட்டி அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் வந்து சாய போறதுன்னு தெரியல. அதனால தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நிர்வாகம் என்ன பண்ணும், அப்படி போகும். அதனால ஒரு பயத்துலதான் இருக்கிறாங்க. இந்த ஸ்டே வந்து அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சினாடு வந்து உள்ள தலையிடும், மீண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில இப்ப யார் வர போறான்னு தெரியல. முந்தி பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு சாதகமா இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு நல்ல விஷயங்கள் பண்ணணும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற நிர்வாகமும் சினாடோட என்ன பண்றாங்க, ஒரு நல்ல அட்டாச்ல தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பிரதம பேராயர்கிட்டையும் கமிஷனரி கூட என்ன பண்றாங்க, நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால ஒருவேளை இது வந்தாலும் எங்கிட்ட தாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. நாங்க தான் மெஜாரிட்டியா ஜெயித்திருக்கோம், நாங்க தான் வந்து நிர்வாகத்துல இருக்கோம், எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க. தற்போது இருக்கிற நிர்வாகமும் கேட்கும். அதற்கு வந்து அவர்கள் அனுமதிக்கிறார்களா என்று தெரியவில்லை. அப்படி அனுமதித்தால் ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்துச்சுன்னா மீண்டும் ஆரம்பத்துல இருந்தா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும், முதல்ல இருந்து என்ன பண்ணும், அனைத்து கட்ட தேர்தல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சோ இதனாலதான் நான் இன்னொன்னு சொன்னேன், ஒரு புதிய நிர்வாகம் 2 பேரும் இல்லாத ஒரு புதிய நிர்வாகம் இங்க வந்தா நல்லது சொல்லிதான் 3வது நபர்கள் நான் தேடினேன். எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, இல்ல அண்ணன் தான் இருக்கணும் இருப்பேன்னு சொல்லி எடுத்தீங்க. நான் சொன்னேன் விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து இவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க செஞ்சுதானே அவங்க செய்வாங்க, விட மாட்டாங்க இல்லையா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மாறி மாறி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்தாலும் அவர்கள் தேர்தல் நடக்க நினைச்சாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டே வாங்குவாங்க. இதுல வந்து பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, இருக்கிற இந்த டீச்சர்ஸ்க்கு ஆயர்களுக்குலாம் பயங்கர பிரச்சனை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போது கூட இந்த 15ஆம் தேதிக்கு மேல ஆசிரியர்களுக்கு பணி மாறுதல் செய்யறதுக்காக என்ன பண்றாங்க, பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ வந்து நடக்குதான்னு தெரியல. அது போல ஆயர்களுக்கும் பணி மாறுதல் செய்வதற்காக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. செய்ய போகிறார்கள் தெரியவில்லை. எல்லா சேகரங்களிலும் ஒரு குழப்பம் நீடிக்கிறது. என்னிடத்தில் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன், ஒரு திடமான ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்றால் மாறி மாறி இருக்கின்ற இவர்கள் மாற்றப்பட வேண்டும். இப்போ வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து விசில் ஓசை இண்டி அப்படி வந்து அடிச்சுட்டு வந்துச்சோ, ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆரம்பிச்சுன்னா 2 பேருக்கும் போட்டு என்ன பண்ணாங்க, மக்கள் வெறுத்துட்டாங்க. சைலண்ட் மோட்ல இருந்தாங்க, பார்த்தாங்க போ 2 பேரும் சொல்லி என்ன பண்ணாங்க, விசிலுக்கு வச்சு அழுத்திட்டாங்க. ஸோ அது போல நிச்சயமாக இங்க நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றத்துக்கான மனிதர்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ இன்னும் என்ன பண்ணோம், ஒருவேளை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஒரு மாற்றத்துக்கு அவர்களை தேடிக்கொண்டிருக்காரு நம்ம தெரியவில்லை. நிச்சயமாக இவர்கள் இருவரும் வந்தாலும் மாறி மாறி கேஸுக்கு மேல கேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, நிர்வாகத்தை நடத்த விடாமல் அனைத்து குழப்பங்களுக்கும் இவர்கள் காரணகர்த்தாவாக இருக்கத்தான் போகிறார்கள். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். டிசி மெம்பர்ஸ் என்ன பண்றீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள் அமைதி சூழல் நிலவும். இந்த வெக்கேஷன் கோர்ட் முடிந்ததுக்கு பிறகு இதோடைய இறுதி ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். காத்திருங்கள். நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டருக்காக காத்திருக்கேன். ஆர்டர் வந்து வருவதாக சொன்னாங்க, வரல. ஒருவேளை அடுத்த திங்கட்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வருதான்னு தெரியல. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல இந்த வெக்கேஷன் கோர்ட் முடிஞ்சு போகும்போது கொடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல. ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அழுத்தத்தில் இருக்கிறார்கள், மன அழுத்தத்தில். எதிர்கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது உள்ளே வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நாமும் என்ன நடக்கிறது என்று காத்திருக்கிறோம். நல்லது நடந்தால் நாமும் வரவேற்போம். அனைவருக்கும் நன்றி.
சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.